அனைவருக்கும் காலை செல்வ வணக்கம். செல்வ வணக்கம் ஐயா. உற்சாகமான செல்வ வணக்கம். நேற்று நடந்த வகுப்பை பத்தி பேசுவீங்க பேசுவீங்க நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒன்னும் பேசுற மாதிரி தெரியல. சார் இப்பதான் ஆரம்பிச்சேன் சார். இல்ல அதுதான் இப்ப ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். கருப்பொருள் ஒரு பொருள். ஏழுமலையா நேற்று வரலையா? ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயாவோட ஸ்பீக்கர்ல ஏதோ சம்திங் இருக்கு, நிறைய அப்படியே டீப்பா கேட்க வேண்டியிருக்குது. இல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. அதான் ஐயாவோட கிளாரிட்டி இல்ல. கிளாரிட்டி இல்லையா? ஆமா ஆமாங்க ஐயா. செட்டிங்ல ஏதோ சேஞ்ச் ஆயிருக்கா இல்லைன்னா வேற புதுசே வாங்கியாச்சு. சிவாயணவ சிவாயணவ. அது ரொம்ப இப்ப கிளியரா இருக்கா? கரகரன்னு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல சார். கரகரன்னு இருக்குதா? என்ன அது ஒரு சில வார்த்தைகள் தெளிவா இருக்கு, கொஞ்சம் பிளியூண்டா போகும்போது பார்த்தாக்கா அப்படி எப்படி அந்த ஷேக்கார படம் மாதிரி இருக்குது, புரிஞ்சுக்க முடியல. ஆடியோ செட்டிங் கிளியரா இருக்குது. இப்ப சார் இப்போ ஒரு நல்லா இருக்கு. தொடர்ந்து பேசுங்க, அப்பதான் கண்டுபிடிக்கும். நீங்க பேசிட்டே இருக்கு. தொடர்ந்து பேசிட்டே இருந்தா தெரியும் இல்லையா? சார் இப்ப தெளிவா இருக்க மாதிரி. சரி, நான் உள்ள போய் எதையும் மாத்தி விட்டுருக்கேன். எதுல கிளியர் ஆகுதுன்னு தெரியல. ஏதோ சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு, அதனாலதான் இது வர மாட்டேன். வாய்ஸ் வந்து பாஸ் ட்ரிபிள்னு ஒண்ணு இருக்கு, பிஏஎஸ்சி பாஸ் ட்ரிபிள் டிஆர்இபிபிஎல். அது அந்த வாய்ஸ் வந்து பேஸ் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல ஏதோ சம் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க. நீங்க அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க சார், பாத்துக்கலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் நாய்ஸ் வருது. சரி, ஓகே, நான் தொடர்ந்து பேசுறேன், ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நல்லதையா நல்லதையா. ஐயா நேற்றைய பாடத்தின் தலைப்பு சொல்லுங்க ஐயா, சரியான தலைப்பு. நம்ம பார்க்க போற இந்த தடவை தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பணம். நேத்து பார்த்ததுங்க ஐயா. நேத்து பார்த்தோம், அதனுடைய ஆரம்பம் தான் பணத்தின் பணம். இப்ப அதுவும் பணம்னே போட்டுக்கலாங்களா? பணம் தான், அதாவது பணம்ன்ற சப்ஜெக்ட் தான் இப்ப பார்க்க போறோம் நம்ம. ஓகே, அதனுடைய ஆரம்ப கட்டம் தான் அது. அதாவது என்னன்னா, பணம்ன்றது ஒரு உருப்பொருள். ஏன் இந்த உலகம் அந்த உருப்பொருள் மீது இவ்வளவு ஆர்வமா இருக்கிறது? இந்த உருப்பொருளை தேடி போதும் போது அப்ப நமக்கு முதல்ல அந்த உருப்பொருள் கருப்பொருள் இந்த ரெண்டு வித்தியாசமும் தெரிஞ்சு நம்ம பயணம் பண்ணும்போதுதான் பணத்தை பத்தி புரிதல் முழுசா ஏற்படுத்திக்க முடியும். அதுக்காக தான் நேற்று பாடமே நம்ம கருப்பொருள் உருப்பொருள் ஆரம்பிச்சிருக்கோம். புரியுதுல? இப்ப நம்ம என்ன டிராவல் பண்ண போறோம்னா பணத்தை பத்தி டிராவல் பண்ண போறோம். அதுல உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் ரெண்டு வகை. உருப்பொருள், இன்னொன்று கருப்பொருள். உருப்பொருளையும் கருப்பொருளையும் புரிந்து கொள்ள முடியலன்னு ஏழுமலையாவை கேட்டாங்க. இல்ல கன்ஃபியூஷனா இருக்குன்னு சொன்னாரு சார். அந்த புரிதல்ல அந்த நீங்க பேசும்போது புரிதல் சரியா வர மாட்டேங்குதுன்றதுக்காக சொன்னாருங்க ஐயா. இல்ல இப்ப கிளியரா இருக்குதா? இப்ப கிளியரா இருக்கு ஐயா. சொல்லுங்க ஏழுமலையா, என்ன கன்ஃபியூஷன் ஆகுது? இல்ல அந்த உச்சரிக்கத்துல இந்த உரு கரு அப்படின்னு வரும்போதே ஒரு குழப்பம் எது, அதுக்காக. அந்த ஷேக் ஆன மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் டீப்பா காதை கொண்டு வந்தா கூட இருக்கு. இப்ப சரியா இருக்கு ஐயா, பார்க்கலாம். சரிங்க. அப்ப உருப்பொருளுக்கும் கருப்பொருளுக்குமான வித்தியாசம் என்ன? என்ன சார் வித்தியாசம்? பொருள் வந்து கண்ணால பாக்குறது எல்லாமே ஒரு பொருள்.
கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதெல்லாம் கருப்பொருளுங்க ஐயா. இல்ல, பார்க்க முடியாது. அதான் இல்ல. ஐம்புலன்களால் பற்றக்கூடிய அனைத்து பொருளுமே உருப்பொருள் தான். இல்ல, நீங்கள் ஐம்புலன்களால் பற்ற முடியும் ஒரு பொருள் அப்படின்னா அது பேர் உருப்பொருள். இந்த ஐம்புலன்களால் பற்ற முடியாது, அது 6வது புலனாகிய மனம் என்கிற ஒரு பொருளானால் மட்டும்தான் அதை பற்ற முடியும்னா அது கருப்பொருள். புரியுதுங்களா? நீங்கள் கண்ணால் பார்ப்பது, ஐம்புலன்களால் ஐம்புலன்களால் பற்றக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே உருப்பொருள். 6வது புலனாகிய மனம் என்கிற புலனால் பற்றக்கூடியது மட்டும்தான் கருப்பொருள். இப்போ ஐம்புலன்களுடைய பணி என்ன? பார்க்கக்கூடியது, நுகரக்கூடியது, சுவைக்கக்கூடியது, தொட்டு மெய் உணரக்கூடியது, தொடு உணர்வு, நிமிவாய் கண்மூக்கு செவி, மெய்வாய் கண்மூக்கு செவி. ஆமா ஐயா, அதனுடைய பணிகள் என்னென்னவோ சரிங்களா, அந்த பணிகள் இருக்கிற அத்தனை பொருட்களுமே உருப்பொருள்கள் தான். நீங்கள் காதால கேட்கிற சவுண்ட் இருக்கு பாருங்க, சவுண்டும் ஒரு உருவம் தான். நம்ம சொல்றோம் இல்லையா, ஒளி வடிவம்னு. அப்போ அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது, அது என்ன? ஒளி வடிவம். கண்ணால் பார்க்கிறது காட்சி வடிவம். சரிங்களா? இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வடிவம். அப்போ அதெல்லாம் உருப்பொருட்கள். மூக்கால் நுகருவது வாயு, அது வாயு வடிவம். தொட்டு உணர்வது என்ன வடிவம் ஐயா? மண், உடல். தொடு உணர்வும் உருப்பொருள் தான் ஐயா. தொடுவதனால் நீங்க உணர்றீங்களா, அது என்ன வடிவம்? உருப்பொருள் தான். இல்ல, உருப்பொருள் தான். அது என்ன வடிவத்துல உள்ள போகுது? செயல் வடிவம் சார். செயல் இல்ல இல்ல இல்ல. உணர்வுங்களையா? வாயு, காற்று. அதாவது மொத்தம் ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களால நீங்க உணரக்கூடியது எத்தனையுமே உடம்புக்குள்ள போகும்போது 3 வழியாகத்தான் உள்ளே செல்கிறது. சவுண்ட் கம்மியாயிடுச்சு சார். உங்க வாய்ஸ் இன்னும் சவுண்டா பேசினா சவுண்ட் வைங்க சார். சவுண்ட் கம்மியா இருக்கு. சரியா இருக்கு ஐயா. எனக்கு கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கு. சிம்பிள் ஐயா, உங்க டிவைஸ்ல சவுண்ட் வச்சு பாருங்க. ஏன்னா எனக்கு நான் மேக்ஸிமம் சவுண்ட் வச்சுட்டேன் நான். நீங்க பேசுறது கேட்கல எங்களுக்கு. வச்சுட்டேன் சார். மேக்ஸிமம் சவுண்ட் வச்சுட்டேன் சார். ஓகே ஐயா, மூன்றின் வழியாக தான் உள்ளே செல்கிறதுன்னு சொன்னா வாய், கண், மூக்கு, அப்ப செவி வழியா? இல்லையா, 3 வழியானா அது இல்ல. இல்ல, 3 ஃபார்ம்ல அது உள்ள போகுது. சரிங்களா? அதாவது நீங்கள் பார்க்கின்ற காட்சி இருக்குல்ல, கண்களால் பார்க்கின்ற காட்சி, அது ஒளி வடிவம், அதாவது லைட் ஃபார்ம். ஒளி வடிவத்தில் உள்ள போகுது. காதால கேட்கிறீர்கள் இல்லையா, சவுண்ட் அது வந்து ஒளி வடிவம், சவுண்ட் ஃபார்ம்ல உள்ள போகுது. ஒளி, ஒளி, நீரா சார்? இல்ல, அடுத்து வெப்பம். வெப்பம்னா மற்ற 3த்துக்குமே எது காரணம்னு பாத்தீங்கன்னா வெப்பம் தான் காரணம். நீங்க ஒரு ஸ்மெல் பார்க்க முடியுதுன்னா அது காரணம் வெப்பம். ஒரு டேஸ்ட் உங்களுக்கு தெரியுதுன்னா அது காரணம் என்ன? வெப்பம். ஒரு பொருளை தொட்டா உங்களால உணர முடியுதுன்னா அது காரணம் என்னன்னா வெப்பம்.
அப்ப இதெல்லாம் ஒரு வடிவங்கள். சரிங்களா? இதெல்லாம் ஒரு உரு அதுக்கு. அப்போ ஐம்புலன்களால் நீங்கள் தொடக்கூடிய அத்தனை பொருளுமே உரு பொருட்கள். அப்ப அந்த 6வது புலன் என்ன அப்படின்னா மனம். நீங்கள் எதெல்லாம் மனதால் பற்றுகிறீர்களோ அது அத்தனையுமே கருப்பொருட்கள். சார் புரியல, இன்னொரு ஐயா, தடவை சொல்லு. புரியல, சொல்லுங்க. உங்களுடைய ஐம்புலன்களால் கண், காது, மூக்கு, வாய், மெய் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களால் உங்களால் ஒரு பொருளை தொட முடியும் என்றால் அந்த பொருள் உருப்பொருள். 6வது புலனாகிய மனம் என்கிற புலனால் உங்களால் தொடக்கூடிய பொருள் கருப்பொருள். மனம் வந்து புலனா சார்? இல்ல, நம்ம அது ஒரு புலனா எடுத்துக்கிறோம். அதாவது 6 எரிவுன்றோம் இல்லையா? இல்ல, புலன்னாலே வந்து உரு உரு வந்துரும்ல சார்? இல்ல, புலன்னா உரு வந்துடும் சார். அதாவது எப்படி சொல்றதுன்னா அது ஒரு இன்விசிபிள் புலன்னு வச்சுக்கலாம், நம்ம வேற ஒண்ணும் இல்ல. சரி. அதாவது நம்ம புரிதலுக்காகத்தான். அது சூடோ சென்ஸுங்கய்யா, சூடோ சென்ஸ். சென்ஸ் இல்ல, சயின்ஸ், சூடோ சயின்ஸ். சார் எனக்கு அந்த இன்னொரு வாட்டி இந்த சென்ஸ் இன்ஜின் இல்ல, வாட்டி சூடோ சொல்லுங்க. சென்ஸ். இல்ல சூடோ சயின்ஸ் அது. சயின்ஸ் தெரியா சார், நம்ம வச்சுக்கிறோம். இப்ப நம்ம செல்வ சிந்தனையில சூடோ சென்ஸ்ங்கிற சரி சரி, ஓகே. சிவபாலன் சார் சொல்லுங்க. எனக்கு இன்னொரு வாட்டி அந்த 5 புலங்களும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். அந்த வெப்பம் வழியா சொன்னீங்களா, அது இன்னும் எனக்கு புரியல சார். இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். லைட், சவுண்ட், ஹீட். அதாவது இல்ல சிவபாலன் சார், எப்பெல்லாம் உங்களுக்கு புரியலையோ அப்பெல்லாம் நீங்க கேளுங்க, தயங்காம கேட்டுட்டே இருங்க, நான் சொல்லிட்டே இருப்பேன். சரிங்களா? நீங்க அப்புறம் கேட்டுக்கலாம், இல்ல தயங்கிட்டீங்கன்னா அது கிடைக்காம போயிடும். ஏன்னா ஒரு சிலருக்கு சீக்கிரம் புரிஞ்சிடும், ஒரு சிலருக்கு சீக்கிரம் புரியாது. அது சப்ஜெக்டை பொறுத்து. ஒரு சில சப்ஜெக்ட் உங்களுக்கு சீக்கிரம் புரிஞ்சிடும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா புரியும். ஒரு சில சப்ஜெக்ட் மற்றவங்களுக்கு சீக்கிரம் புரியும், உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா புரியும். சரி, அந்த வகையில வந்து என்னன்னா நாம் அதாவது ஒரு புற விஷயங்கள் மனிதனுக்குள்ள போகிற ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபார்ம் தான். 1 சவுண்டு, 2 லைட்டு, 3 ஹீட்டு. இந்த 3 ஃபார்ம்ல தான் உள்ள போக முடியும். அப்ப அந்த 3 ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐம்புலன்கள் வழியாக இந்த 3 ஃபார்ம்ல உள்ள போகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப கண்ணுன்றீங்க. கண்ணு வந்து ஒரு காட்சியை பாக்குதுன்னா அது காரணம் லைட். அப்ப லைட் வழியா அது உள்ள போகுது. அடுத்தது காது. காதுன்னா சவுண்ட் வழியா உள்ள போகுது. அடுத்தது மூக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவை, உணர்வு, இல்ல நறுமணம், மனம், நறுமணம், நுகர்வது. அப்ப அந்த மனம் நீங்க நுகரணும்னா அதுக்கு எது காரணம்? வெப்பம் காரணம். அது காற்றின் வழியாக வரலாம். ஆனா அது வந்து இது என்ன ஸ்மெல் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு காரணம் வந்துன்னா வெப்பம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பொருட்களை வெப்பப்படுத்தும் போதுதான் அந்த ஸ்மெல் நமக்கு வரும். நம்ம உணர முடியும், வெப்பம் இருக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம உடம்புல வெப்பம் இருக்கிற காரணத்தினால நம்மளால அதை ஸ்மெல் பண்ண முடியுது. அப்ப நுகருதல் நறுமணத்தெல்லாம் நம்ம நுகர்றோம்னா அது காரணம் வெப்பம். அடுத்தது ஒரு சுவை நமக்கு நாக்குல தெரியுதுன்னா அது காரணம் நாக்குல இருக்கிற வெப்பம், உடம்புல இருக்கிற வெப்பம். ஒருவேளை இந்த நாக்கு மறுத்து போன மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்ப நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு டேஸ்டும் தெரியாது. சொல்லு, நாக்கே மறுத்து போன மாதிரி இருக்குதுன்னு, எனக்கு ஒரு டேஸ்ட்டுமே தெரியலன்றோம். அப்ப அந்த வெப்பம் இருந்தாதான் அது என்ன பண்ண முடியும், அதனால டேஸ்ட் உணர முடியும். அடுத்தது நீங்க ஒரு பொருளை தொட்டு உணர்றீங்க இல்லையா, இது தொட்டா இது என்ன பொருள்னு தெரியுது இல்லையா, அது காரணமும் வெப்பம் தான். ஒருவேளை உங்க விரலை வந்து நீங்க ஒரு ஐஸ் கட்டிக்குள்ள வச்சிருக்கிறீங்க, இப்ப அது மறுத்து போச்சு. இப்ப மறுத்து போன விரலை வச்சு நீங்க ஏதாவது தொட்டு பாருங்களேன், எல்லாமே ஏதோ கட்டை தொடுற மாதிரி தான் இருக்கும். இது என்ன பொருள்னு உங்களால சரியா சொல்ல முடியாது, கை விரல் மறுத்து போச்சுன்னா. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் எது என்னன்னா மூக்கால சுவாசிக்கின்ற அந்த நறுமணங்கள், வாயால் உணரக்கூடிய சுவைகள், அடுத்தது நம்முடைய தொட்டு உணரக்கூடியது. அப்ப இந்த 3 சென்ஸும் எதுல இருந்து வருதுன்னா வெப்பத்தில் இருந்து. சிவபலன் ஐயா, புரிஞ்சுச்சா? சார் நான் ஒரு தடவை சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சார். 1 தொடு உணர்வு,
2 சுவை உணர்வு, 3 நாற்றம் என்கின்ற மன உணர்வு. இந்த 3 வெப்பத்தினால உணரப்படுகிறது. ம் இந்த ஓசைன்னு சொல்லுகிறது காதால் வரக்கூடிய சவுண்டுங்கிறது ஓசையினால உணரப்படுகிறது. ம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளி லைட்டுங்கிறது கண்ணால் உணரப்படுகிறது. சரியா சார்? சரிதாங்க ஐயா. சார் புரிஞ்சுது சார். இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அந்த சவுண்டும் லைட்டும், இது பாத்தீங்கன்னா சவுண்டு காது, லைட்டு கண்ணு, பாக்கி இருக்கிறது 3 ஹீட் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம், வெப்பம் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதானே சார்? அவ்வளவுதான் ஐயா. ரைட் சார், புரிஞ்சுச்சு சார். புரிஞ்சுது இல்லையா மகராசன் ஐயா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய 2 வகையான பொருட்கள். 1 உருப்பொருள், 2 கருப்பொருள். இந்த 2 பொருள்ல நம்முடைய ஐம்புலன்களால் உணரக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே உருப்பொருட்கள். சரிங்களா? 6வது புலனாகிய மனம். அந்த மனதினால் நீங்கள் தொடக்கூடிய, பற்றக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே கருப்பொருட்கள். எதுக்கு இவ்வளவு டெப்தான ஒரு பாடம் இன்னைக்கு நம்ம இதை எடுத்துட்டு இருக்கோம்? உருப்பொருளுக்கும் கருப்பொருளுக்கும் இவ்வளவு வித்தியாசங்கள் நம்ம பார்க்கணுமா? ஏன் இவ்வளவு டெப்த் பார்க்கிறோம்? யாருக்கா புரியுதா அது? நம்ம எதன் மேல நம்மளுடைய நோக்கத்தை செலுத்தணுன்றதுக்காக புரிதலுக்காக அருணகிரியா சொல்லுங்க ஐயா. ஒரு மரத்தின் வேரின் தன்மையை பொறுத்தே அதன் பழம், அதனுடைய சுவை உணரப்படுகிறது. அதனால் கருப்பொருளை பொறுத்தே உருப்பொருள்கள் இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் உருவாகின்றன. ஓகே ஓகே, சிறப்பு. சார் சொல்லுங்க. உணர்வின்றி செய்யப்படக்கூடிய செயல் அனைத்துமே வெற்றி பெறாது. அந்த உணர்வை கூட்டக்கூடிய வழிதான் அந்த உருப்பொருள் கருப்பொருள். அதற்காக தான் சார் இத புரிஞ்சுக்கிறோம். சரி சரிங்க. அதாவது இப்போ இத சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது. சிவபாலன் ஐயா, நீங்க மத்த நாள்ல கிளாஸ்க்கு வரலாம்னு பரவாயில்ல, ஒருவேளை ஏதாவது விட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கை முழுதும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. எதுக்காக இந்த கருப்பொருள் உருப்பொருள் அப்படின்ற ஒரு பாடம் இது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்தில் உள்ள எல்லா உருப்பொருட்களும் எது இயக்குகிறதுன்னா கருப்பொருள்கள் தான் இயக்குகிறது. ஏன்னா இந்த பேசிக் உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுதான் இந்த ஆழமான பாடம். உலகத்தில் இருக்கிற எல்லா உருப்பொருளையும் எது இயக்குதுன்னா கருப்பொருள் தான் இயக்குது. அப்போ நாம வாழ்க்கையில எந்த இடத்துல கவனத்தை செலுத்தணும்னா, நம்ம எல்லாருமே நம்முடைய கல்வி திட்டம், நம்முடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் எங்க கவனத்தை செலுத்த வச்சிருச்சு நம்மள அப்படின்னா உருப்பொருள் மீது. ஆனா நம்ம கவனத்தை செலுத்த வேண்டிய இடம் எதுன்னா கருப்பொருள் மீது. அதுதான் இயக்குது உருப்பொருளை. அப்ப அது மீதுதான் நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும். ஆனா அப்படி இல்லை. நம்முடைய பாடத்திட்டமும் வாழ்க்கை முறையும் உருப்பொருள் மீது கவனத்தை செலுத்துற மாதிரி மாறிடுச்சு. இப்ப அங்கிருந்தா நம்ம உங்களை மாத்த போறோம். அப்ப உங்களுக்கு முதல்ல உருப்பொருள்னா என்ன, கருப்பொருள்னா என்னன்னு வித்தியாசம் தெரியணும் 1. 2வது எந்தெந்த உருப்பொருளை என்னென்ன கருப்பொருள் இயக்குதுன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால உலகத்தில் உள்ள எல்லா உருப்பொருளையும் உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இப்ப நீங்க எடுத்துங்களேன், இந்த உடம்புங்கிறது இருக்கு இல்லையா, நம்முடைய உடல், இது ஒரு உருப்பொருளா இல்லையா? ஆமாய்யா, உருப்பொருள் தான். உருப்பொருள். ஆனா இந்த உடம்பை இயக்குறது யாரு? கருப்பொருள் தான். அதான் என்ன கருப்பொருள்? அந்த கருப்பொருள் பேர் என்ன? உணர்வு என்ற ஒரு கருப்பொருள். சார் எனர்ஜி.
இல்ல, இந்த உடம்பை இயக்கக்கூடிய அந்த உருப்பொருளுடைய கருப்பொருளுடைய பெயர் என்னவென்றால் மனம். அப்ப மனம்ங்கிற ஒண்ணு இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு அதை இயக்குது. இப்ப மனசுன்னு ஒண்ணு இல்லைன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. இல்ல சார், மனசை பத்தி உங்களுக்கு தெரியல, அது கூட விட்டுருங்க சார். உயிர் அப்படிங்கிறதும் ஒரு என்ன பொருள்? கருப்பொருள் தான். ஏன்னா அதையும் உங்களால ஐம்புலன்களால் பற்ற முடியாது. ஆன்மா அப்படிங்கிறதும் கருப்பொருள் தான். அதையும் உங்களால் ஐம்புலன்களால் பற்ற முடியாது. உணர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 2 வகையா இருக்குது. என்னன்னா, ஐம்புலன்களால் உணரக்கூடிய உணர்வுன்னு ஒண்ணு இருக்குது. இந்த ஐம்புலன்களை வைத்துக்கொண்டு நீங்கள் உணரக்கூடிய உணர்வுகள்னு ஒண்ணு இருக்குது. அதனால உணர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவா தள்ளிட முடியாது. உணர்வை பொறுத்த வரைக்கும் வந்தோம்னா அதுதான் இந்த 2த்துக்கும் பாலம். எது 2த்துக்கும் பாலம்? கருப்பொருளுக்கும் உருப்பொருளுக்குமான பாலம், கனெக்டிவிட்டி எது? தொடர்பு ஏற்படுத்துறது எதுன்னா உணர்வுகள் தான். ஏன்னா உணர்வுகள் மட்டும்தான் உங்களுக்கு உருப்பொருள் மீதும் இருக்கும், கருப்பொருள் மீதும் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். 2த்தையும் லிங்க் பண்ற இடம் அதுதான். இப்ப நம்ம சொல்றதே இந்த ஐம்புலன்கள் வழியாக சொல்றதே 5 சென்ஸ்ன்னு தான் சொல்றோம். அதாவது 5 உணர்வுகள் தான் சொல்றோம். அப்போ உருப்பொருள் மீது உணர்வு இருக்குது. இல்ல, கண்களால் பார்க்கக்கூடியது. இல்ல, அது ஒரு உணர்வு. காதால் கேட்கக்கூடியது, அது ஒரு உணர்வு. மூக்கால் நுகரக்கூடியது, அது ஒரு உணர்வு. நாக்கால் சுவைக்கக்கூடியது, அது ஒரு உணர்வு. தொட்டு நீங்கள் அறியக்கூடியது, அது ஒரு உணர்வு. அப்போ இது 5மே உணர்வுகள் தான். ஆனா இதை தாண்டி இல்ல, அன்பு என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அன்பு என்பது உணர்வு. அது எந்த புலனால உணர முடியும்? அது மனதால் மட்டும்தான் உணர முடியும். பாசம் என்பது மனதால் மட்டும்தான் உணர முடியும். நட்பு என்பது மனதால் மட்டும்தான் உணர முடியும். கருணை, இரக்கம், கோபம், சரிங்களா, காமம், சரிங்களா, அதுக்கு அடுத்தது வன்மம், வக்ரம், இந்த மாதிரி நிறைய உணர்வுகள் இருக்கு பாருங்க. அதெல்லாம் மனதால் மட்டும்தான் உணரக்கூடிய உணர்வுகள். அப்போ இந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாம இருக்கிற அந்த மனசையும் கண்ணுக்கு தெரிகிற இந்த உடம்பையும் 2த்தையும் இணைக்கின்ற பாலம் எது என்றால் உணர்வு என்கிற பாலம் தான் இணைக்கின்றது. ஏன்னா அது 2 பொருளுமே இருக்குது. நீங்க அதான் பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப இப்படி எடுத்துக்கங்களேன். ஒரு ஜேசிபி வாகனத்தை நீங்க வாங்கிட்டீங்க. இல்ல, அதுக்குள்ள ஊத்துறதுக்கு ஹைட்ராலிக் கிடைக்கல. ஒரு 100 பேரை வச்சு அந்த ஜேசிபி பக்கெட்டை இயக்க முடியுமா? அசைக்க கூட முடியாது. புரியுதுங்களா? அப்ப ஜேசிபிங்கிற வாகனம் எவ்வளவு பெரிய உருப்பொருள், அதை இயக்குறது இருக்குங்களா? திடத்தன்மையே இல்லாத ஹைட்ராலிக்ன்ற ஒரு ஆயில். அதை ஊத்திட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த லிவரை லைட்டா லெப்ட்ல டச் பண்ணினா போதும். சரிங்களா, அது லெப்ட்ல வேகமா வரும். ரைட்ல லைட்டா தள்ளினா ரைட்ல போகும், முன்னாடி தள்ளினா முன்னாடி போகும், பின்னாடி தள்ளினா பின்னாடி போகும். அதே கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி, சரிங்களா, அழுத்தி பிடிச்சுக்கிட்டு பக்கத்துல இன்னொரு லிவர் இருக்கும், அதை இயக்குனீங்கன்னு வச்சுக்கீங்க, என்ன ஆகுன்னா அந்த பக்கெட்னு சொல்லக்கூடிய அந்த கை மாதிரி இருக்கிற பகுதி இருக்குல்ல, அது இயங்கும். அதை வச்சு அப்படியே நீங்க எவ்வளவு வெயிட்னாலும் டன் கணக்குல தள்ளிடலாம். சரிங்களா? அப்போ இதை எளிமையா நீங்க இங்க செய்யற வேலைய அவ்வளோ ஹார்டா அங்க செய்யுதுன்னா அது காரணம் அந்த ஹைட்ராலிக். அப்போ இந்த இடத்துல என்னன்னா, நீங்க அந்த ஜேசிபி மிஷினை உருப்பொருளாகவும் உள்ள இருக்கிற ஹைட்ராலிக்க கருப்பொருளாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்குது. ஒருத்தர் ஜிம்முக்கெல்லாம் போறாருங்க, ஜிம்முக்கெல்லாம் போறாரு, 500 கிலோ கூட தூக்கட்டும். சரிங்களா? அப்ப 500 கிலோ தூக்கக்கூடிய வலிமை எங்க இருக்குன்னா உடம்புல.
ஆனா அதை தூக்க சொல்லி உங்க மனசு கட்டளையிடாம உங்களால தூக்க முடியாது. எப்படி நீங்க ஜேசிபி மிஷின்ல அந்த 2 லிவர் இருக்கும், அந்த லிவரை அப்படி தள்ளாதான் அது நகரும். அதே மாதிரிதான் சரிங்களா, நம்முடைய உடம்பு எவ்வளவு வலிமையானதாக நீங்க வச்சிருந்தாலும் மனம் கட்டளையிடணும், நீ அதை தூக்குன்னு. எல்லாரும் கேமரா முன்னாடி உங்க கை காட்டுங்க. ஓகே, இறக்கிறீங்க. ஐயா சிவன் ஐயா இறக்கிறீங்க. நான் பேசுறதெல்லாம் இவர் சிவபாலன் ஐயாவுக்கு மட்டும் லேட்டா போய் கேக்குதான்னு தெரியல. ஐயா கேக்குதா? கேக்குது சார், கேக்குது டிலேட் சர்க்யூட் போட்டு வச்சிருக்கேன் சார். சார். நெட்வொர்க் ஏதோ அப்படியே லேட்டா போய் இப்போ சேருது. இல்ல இல்ல, அதை இறக்கிடுங்க என்ன. இப்போ உங்களை கையை தூக்க சொன்னது யாரு? நீங்க தான் சார். நான் சொன்னதெல்லாம் தூக்குனீங்களா? என்னுடைய மனம் சொன்னதெல்லாம் தூக்கணும் சார். உண்மை நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசு சொல்லணும் தூக்குன்னு. அப்பதான் உங்களுக்கு தூக்க முடியும். நான் சொன்னதுனால தூக்க முடியாது. அப்ப நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு காது வழியா உங்க பிரெயினுக்கு போயிட்டு, பிரெயின் ஒரு கமாண்ட் கொடுக்கும், சரிங்களா, கையை தூக்குன்னு. சரிங்களா, நாம அந்த பிரெயின் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் இங்க குழப்பத்துல இருக்குது. என்ன தெரியுங்களா, மனம் தான் பிரெயினா, பிரெயின் தான் மனமா அப்படின்னு. சரி, ஏதோ ஒரு வகையில மனம் கட்டளை எடுக்கிறது, உங்க கையை நீங்க உயர்த்துனீங்க. அப்போ எந்த கட்டளையா இருந்தாலும் வெளியில இருந்து யாரும் கொடுக்க முடியாது. நீங்க உங்களுக்கு நீங்களே கமாண்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்க உறுப்பு வேலை செய்யும். அதே மாதிரிதான் ஜேசிபியும். அதே மாதிரிதான் உலகத்தில் உள்ள அத்தனை உருப்பொருட்களும். கோயிலுக்கு போறீங்க, ஒரு கல்லு சிலையை வணங்குறீங்க. அப்போ அது கல்லு சிலை அப்படின்னு சொன்னா நமக்கு கோபம் வருமா வராதா? இறைபக்தி கொண்டவர்களுக்கு, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கல்லு சிலையை போய் நீ குமரியே அப்படின்னு கேட்டா கோபம் வருமா வராதா? பொசுக்குன்னு வரும். ஆமா. அப்ப இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். என்னன்னா, சிலை என்பது ஒரு பொருள், சிலைக்குள்ள இருக்கிற தன்மை இருக்கு பாருங்க, இறைத்தன்மை, அது கருப்பு. புரியுதுங்களா? நீங்க எந்த கோயில்ல போயிட்டு ஒரு சிலைய கடவுளா வணங்குறீங்களோ, அதே சிலை சரிங்களா, அந்த கடவுள்னு வச்சுக்குவோம். அந்த கடவுளை யாராவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா பேப்பர்ல என்னன்னு போடுவாங்க? சிலை திருட்டு. சிலை திருட்டுன்னு போடுறாங்க. ஏன்? அவர்களின் பார்வைக்கு அது உருப்பொருள் மட்டும்தான். இல்லைங்கய்யா, உங்களால உருப்பொருளை தான் திருட முடியும். அந்த உருப்பொருள் மீது கடவுள் தன்மை இருந்தது பாருங்க, அந்த கடவுள்ன்ற கான்செப்ட் இருந்தது பாருங்க, அது கருப்பொருள். அதை யாராலையும் திருடிட்டு போக முடியாது. புரியுதுங்களா? புரியுது. அதனாலதான் தெளிவா போடுறாங்க அவங்க சிலை திருட்டு அப்படின்னு. ஏன்னா அவங்களால உருப்பொருளை மட்டும்தான் திருடிட்டு போக முடியும். அந்த சிலை மீது நீங்க எல்லாம் வச்சிருந்தீங்க பாருங்க ஒரு இறை நம்பிக்கை, அது கருப்பொருள். அதை யாராலையும் தூக்கிட்டு போக முடியாது. இப்ப நம்ம திருப்பதியில இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி இருக்காரு இல்லையா, அவருடைய சிலையை அப்படியே நீங்க எடுத்துட்டு வந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல பார்வைக்கு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, இப்ப திருப்பதியில எவ்வளவு கூட்டம் இருக்குதோ அவ்வளவு கூட்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு வருமானா? வராது. அதே திருப்பதியில அந்த சிலையை எடுத்துட்டு வேற ஒரு சிலையை நீங்க பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கூட்டம் அங்கதான் போகும். இல்ல ஏற்கனவே இருந்த பெருமாள் இவர்தான் அங்க இருந்தாரு அப்படின்னு நீங்க சொன்னா கூட கூட்டம் இங்க இருக்காது, அங்கதான் இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த சிலையில சக்தி கிடையாது, அந்த சிலை இருந்த இடத்தில் நீங்கள் குவித்த சக்தி அங்கதான் இருக்குது. புரியுதுங்களா? அதுதான் கருப்பொருள். அப்ப பக்தின்றது, இறை நம்பிக்கைன்றது, இறைத்தன்மைன்றதெல்லாம் என்னன்னா கருப்பொருள். அதை திருடிட்டு போக முடியாது. யாரோ ஏதோ சொல்றீங்க போல இருக்குது, எனக்கு சரியா கேட்கலையா? ஏழுமலையை ஏதோ சொல்ல வர்றாரு, அவருதான் ஸ்டக் ஆகுதுங்க ஐயா.
ஏழுமலையா வெளிப்பட்டு. ஓகே. அப்போ நாம இந்த 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 10 நாள் என்ன பண்ண போறோம்னா, பணம்ங்கிறத புரிதலை ஏற்படுத்தும் போது, நாம் பணத்தை எல்லாம் எப்படி பார்க்கிறோம்னா, ஒரு உருப்பொருளா மட்டும் தான் பார்க்கிறோம். சரிங்களா? பணத்துக்குள்ள இருக்கிற கருப்பொருள் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுனா தான், உங்களால பணம் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு உருப்பொருளுக்குள்ளயும் ஒரு கருப்பொருள் செயல்படுன்றத உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதுதான், எந்தெந்த உருப்பொருள நீங்க என்னவா ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதுவா ஆக்குறதுக்கான கருப்பொருள் என்னன்றது உங்களுக்கு புரிய வரும். ஒரு விவசாயி நெல்மணியில தூவுறாங்க ஐயா. அது முளைச்சு வருது. முளைச்சு வந்தோனே திரும்ப எல்லாத்தையும் புடுங்கி, திரும்ப நாத்தா நடுறான். சரிங்களா? நீங்க கண்ணால பார்க்கிறது அத்தனையுமே உருப்பொருள் தான். ஆனா, நீங்க போட்ட நெல்மணி முளைச்சு வந்து, அது பயிராகி, சரிங்களா? திரும்ப நம்ம அறுவடை பண்ற அளவுக்கு வருது. அதுக்குள்ள ஏதோ ஒரு கருப்பொருள் இருக்கிறதுனால தானே இது இவ்வளவா பெருகி இருக்குது. வெறும் உருப்பொருளாவே வளர்ந்துருச்சா அது? இல்ல பாருங்க. அதுக்குள்ள ஒரு கருப்பொருள் இருக்குது. அந்த கருப்பொருள் என்னன்னு விவசாயிக்கு தெரியும். அதனால தான் அவனால அந்த நெல்மணிய போட்டு பெருக்க முடியுது. நமக்கெல்லாம் நெல்மணிய போட்டா, அது வந்து நெற்கதிரா வரும். அத வந்து அறுவடை செஞ்சா அதுலருந்து நெறைய நெல்லு கிடைக்கும்ன்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா, அதே நம்மகிட்ட குடுத்தா நமக்கு அத செய்ய தெரியாது. விவசாயிக்கு தான் செய்ய தெரியும். என்ன காரணம்னா, அந்த உருப்பொருளுக்குள்ளார கருப்பொருள் எப்படி வேலை செய்யுதுன்னு அவருக்கு தான் தெரியும். அதே மாரி தான் பணம் பண்ணக்கூடியவங்க ஏன் பணத்த பெருக்கிக்கிட்டே இருக்காங்கன்னா, பணத்திற்குள் ஒரு கருப்பொருள் இருக்கின்றது. அந்த கருப்பொருளை நீங்கள் பிடித்து விட்டால், அதை வைத்து நீங்கள் பணம் பண்ணலாம். அந்த உண்மை உங்களுக்கு தெரியணும். அதுல ரொம்ப ஆழமா போகணும். அதுல கிளாரிட்டி உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கணும். அதுதான் இந்த 10 நாள். உங்களுக்கு இப்போ கருப்பொருளுக்கும், உருப்பொருளுக்கும் உண்டான வித்தியாசம் தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சுங்களா ஐயா? தெரிஞ்சுச்சு. தெரிஞ்சிருச்சு. இப்போ உருப்பொருள் வெயிட் ஆனதா? கருப்பொருள் வெயிட் ஆனதா? கருப்பொருள் சார். கருப்பொருள் தான். ம். கருப்பொருள் தான் வெயிட் அதிகம். கருப்பொருளுக்கு தான் சக்தி அதிகம். கருப்பொருளுக்கு தான் இயக்கும் தன்மை கொண்டது. இந்த வெயிட்னு சொல்றீங்கல்ல, மதிப்பை தானே வெயிட்னு சொல்றீங்க? ஆமாங்க ஐயா. சரி, சரி. வெயிட்ன்னு எடைன்னு நினைச்சிட்டீங்களா? அது என்னடா வெயிட்னு சொல்றாங்களேன்னு யோசிச்சேன். அதான். நம்ம ஒரு ஆள பார்த்தோன்னே சொல்றோம்ல, அவருங்களா வெயிட் பார்த்தீங்க அப்படின்னு. வெயிட்டா இருக்கிறாருன்னா மதிப்பை தான் சொல்றேன். மதிப்ப சொல்றோம் இல்லையா? அந்த மாரி இது. சரிங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு இதுக்கான பொருள் புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம பணத்துக்குள்ள நுழைவோம். பணம். பணம் என்றால் என்ன? அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை சார். அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை. ஓகே, சிறப்பு. ஆனா அதுக்கு பொதுவான விளக்கம் என்ன இந்த உலகத்துல? ஒருவரை ஈர்க்கக்கூடிய சக்தின்னு சொல்றோம். ஒட்டுமொத்த மனித இயக்கத்தின் நம்பிக்கை அமைப்பு தான் பணம். இல்ல அதுல நாம குடுத்த விளக்கம்யா. நான் சொல்றது உலகத்துல இருக்கிற முதல்ல பொதுவான விளக்கம் என்ன? எல்லா விதமான செயல்களையும் செய்வது பணம். அப்படி இல்லையே விளக்கம். பணத்திற்கான விளக்கம் என்ன இருக்குன்னா, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய அகராதியை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா, அதுல என்ன இருக்குன்னா, மணி அப்படின்றதுக்கான விளக்கம் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அருணகிரி ஐயா எடுத்துட்டாங்க. சொல்லுவாங்க இருங்க. Money is an item or medium of exchange that symbolizes perceived value. ஓகே சார். அவ்வளவுதான். அப்ப அது ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். புரியுதுங்களா? இதுதான் இந்த உலகத்துல இருக்கிற மணிக்கான பொது விளக்கம். நாம என்ன பண்ணணும்னா,
பணம் பிறந்ததுல இருந்து பார்ப்போம். சரிங்களா? பணம் எங்கிருந்து பிறந்ததுன்னு பார்ப்போம். முதல்ல எங்கிருந்து பிறந்தது? பண்ட பரிமாற்று முறையில இருந்து. ஐயா சிரமத்துக்கு மன்னிக்கணும், இதை வந்து தமிழ் படுத்துங்க ஐயா. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். என்னங்க ஐயா? மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தமிழ் படுத்தி கொடுங்க ஐயா. தமிழ் படுத்தி கொடுக்கணும்ன்றீங்களா? பணம் என்றால் என்ன? பணம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாடு அல்லது சமூக பொருளாதார சூழலில் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான கட்டணம் மற்றும் வரிகள் போன்ற கடன்களை திருப்பி செலுத்துதல் என பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த ஒரு உருப்படி அல்லது சரிபார்க்கக்கூடிய பதிவாகும். அதைத்தான் சொன்னேன். அனைத்து விதமான செயல்பாடுகள் குறித்தானது பணம். இல்லையா? ஏழுமலையாக்கு புரியுற மாதிரி சொல்றேன். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா தமிழ்ல என்னன்னா, சரிங்களா, பரிமாற்று முறை ஊடகம். பரிமாற்று முறை ஊடகம். ஊடகம். நன்றி ஐயா, நன்றி நன்றி. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா பரிமாற்ற முறைக்கான ஊடகம் அது. நல்லது, நன்றி ஐயா. அடுத்து போலாம். சரிங்களா? சரி, இப்போ பணம் பிறந்த கதை நமக்கு எல்லாம் தெரியுமா? நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இப்ப ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். பண்ட மாற்று முறையில இருந்து ஆரம்பிச்சு வந்திருக்கேன் ஐயா. பண்ட பரிமாற்று முறையில இருந்து ஆரம்பித்த நம்முடைய வாழ்க்கை பண பரிமாற்று முறையாக மாறுச்சு. ஓகேங்களா? அப்போ நாம இப்ப என்ன பண்ணா, பணம் உருவான கதையை பார்க்கும்போது என்ன வருதுன்னா, பண்ட பரிமாற்று முறை வருது. இப்போ பண்ட பரிமாற்று முறை உருவான கதையை பார்க்கணும். யார் சைட்ல இருந்து பேச்சு குரல் ஏதோ கேட்டுட்டே இருக்குது. பேச்சு குரலா நம்ம பேசுற எக்கோன்னு நினைக்கிறேன். ஏழுமலையா உங்க சைட்ல இருந்து தான் கேக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லையா, எனக்கெல்லாம் தெளிவா இருக்கு. எதுவும் இல்லையே. உங்க மைக் ஆஃப் பண்ணாதான் கிளியரன்ஸ் இருக்குது. ஓகே. அப்போ இந்த பண பரிமாற்ற முறை இருந்தது என்னன்னா பண்ட பரிமாற்ற முறை. பண்ட பரிமாற்ற முறை ஏன் உருவானதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? விலங்கிலிருந்து பிறந்த மனிதன் இருக்கான் பாருங்க, அவன் விலங்கா இருக்கும்பொழுது அவன் நாடோடியா தெரிஞ்சுக்கிட்டே இருந்தான். இல்ல, ஆதி மனிதன் எப்படி இருந்தானா, அவன் காட்டுவாசியாக நாடோடியாக தெரிஞ்சுக்கிட்டே இருந்தான். அதனால அவனுக்கு என்ன தேவையில்லை, இன்னொரு மனிதனுடைய தேவை அவனுக்கு ஏற்படல. அப்படியே தேவை ஏற்பட்டாலும் எப்ப ஏற்பட்டதுன்னா இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான். அப்ப மட்டும்தான் அவன் கூடுவான். அதுலயும் வந்துன்னா இந்த குடும்ப மாதிரியான அமைப்புகள்லாம் அப்ப கிடையாது. இல்ல, அப்போ ஒண்ணு சேர வேண்டியது, சந்தோஷமா இருக்க வேண்டியது, அப்புறம் போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். ஏன்னா அந்த இனப்பெருக்க தேவை அப்படிங்கிறது அவன் சிந்திச்சு செயல்பட்டு கூடணுமா அப்படின்னா அதெல்லாம் வேண்டியது இல்லை. அது வந்து இயல்பாகவே இயற்கை தன்மையில அது இருக்கிற காரணத்தினால, சரிங்களா, அது எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் அதுவாக வந்து என்னன்னா நடந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் பாட்டு நாடோடியா போயிட்டே இருக்கிறான். எப்போ மனிதன் வந்துன்னா ஒரே இடத்தில் தங்கி வாழ ஆரம்பித்தானோ அப்பதான் அவனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா முதல்ல அடுத்த மனிதனுடைய உதவி தேவைப்படுகிறது. அப்ப அவன் என்ன பண்ணன்னு கேட்டீங்கன்னா, ஒரே இடத்துல தங்கணும் அப்படின்னும் பொழுதுதான் அவன் வந்து இந்த இயற்கை சூழல்ல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள, உணவை உற்பத்தி செய்து கொள்ள, விலங்குகளிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள, இப்படி பல வகையில அவனுக்கு வரக்கூடிய இடையூறுகள்ல இருந்து அவனை சரி பண்ணிக்கணும்னா அவனுக்கு அவன் ஒருவனுடைய சக்தி மட்டும் போதவில்லை. அப்ப தன்னை மாறி இருக்கக்கூடிய பல மனிதர்களுடைய சக்தி தேவைப்படுது. வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா வாழலாம் அப்படின்னு. அப்பதான் முதல்ல என்ன ஆகுதுன்னா இனக்குழுக்கள் கட்டமைக்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான உறவு அப்பதான் உருவாகிறது. சரி, ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான உறவில் இருக்கக்கூடிய அந்த 6 முக்கியமான விஷயங்கள் என்ன ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் கான்டாக்ட் இந்த 6 விஷயத்துல தான் இருக்குன்னு ஞாபகம் இருக்காது? 1 தேவை, 2 எதிர்பார்ப்பு, 3 ஆசை, 4 பயம், 5 வழி, 6 ஆறுதல். அவ்வளவுதாங்க ஐயா. இந்த 6 தான்
மகராசன் ஐயா நீங்க தெரிஞ்சுங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த பாடம் நடத்தும்போது நீங்க இல்ல. அதனால நீங்க வேணா எழுதிக்கங்க. ஓகே. ம். அப்போ ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான தொடர்பு எங்கிருந்து உருவாகுதுன்னா, இந்த 6 விஷயங்கள்ல இருந்து தான் உருவாகுது. 1 தேவை, 2 எதிர்பார்ப்பு, 3 ஆசை, 4 பயம், 5 வலி, 6 ஆறுதல். அப்ப அவன் இனக்குழுக்களாக மாறும் பொழுது இந்த 6ம் தேவைப்படுது. இந்த 6க்காக தான் அவன் ஒரு மனிதனை இன்னொரு மனிதனோட தொடர்பு கொள்றான். இப்ப அவனுடைய இனக்குழுவுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சு. நம்முடைய பருவகால மாற்றத்தினால எல்லா விதமான உணவு பயிர்களும் ஒரே இடத்துல விளையிறது இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒண்ணு விளையுது. அப்போ மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆங்காங்கே இனக்குழுக்களா தங்கிட்ட பொழுது, ஒரு இடத்துல விளையிறது சரிங்களா? வருஷம் முழுசும் வச்சு சாப்பிட முடியுமான்னா முடியல அவங்களால. அதே போல ஒரே ஒரு உணவுப் பொருளையே அவங்களால தொடர்ந்து சாப்பிட முடியுமான்னா முடியல. அப்ப அவங்களுக்கு வருஷம் முழுலாம் சாப்பிடுறதுக்கான உணவுப் பொருள் தேவைப்படுது. 2வது ஒரே உணவுப் பொருளையும் தொடர்ந்து சாப்பிட முடியாது. அதனால வேற பொருள் தேவைப்படுது இல்லையா? இப்போ அவங்கவங்க அந்தந்த இடத்துல அவங்கவங்க என்னென்ன பயிர் பண்றாங்களோ, அத என்ன பண்ணாங்க? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் முதல் உலகத்தினுடைய பண்ட பரிமாற்று முறை. அதுலருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இனக்குழு, இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய இனக்குழு கிட்ட என்ன பண்றாங்க? பொருள மாத்திக்கிறாங்க. இப்படிதான் முதல்ல ஆரம்பமாகிறது. பாரதியார் பாடுவார் இல்லையா? கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். கங்கையில விளையிற கோதுமைய காவிரியில விளையக்கூடிய வெற்றிலையை கொடுத்து மாத்திக்கோங்கிறார். சில பண்ட பரிமாற்று முறை பண்ணிக்கோன்றார். ஏன்னா ஒரு இடத்துல விளையிறது இன்னொரு இடத்துல விளையாது. நம்மள என்ன சொன்னோம்? இதெல்லாம் ஹில் ஸ்டேஷன்ல தான் கிடைக்கும் அந்த பழம்லான்னு. அப்ப அது ஹில் ஸ்டேஷன்ல விளைஞ்சு அங்க இருக்கவங்க மட்டுமே சாப்பிட்டா போதுமா? பத்தாது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும்? அதே போல பிளைன்ல சரிங்களா? பிளைன்ல விளையறதெல்லாம் ஹில் ஸ்டேஷன்ல விளையுமா? விளையாது. அப்ப இங்கிருந்து நம்ம பிளைன்ல இருந்து ஹில் ஸ்டேஷனுக்கு சில பொருள் அனுப்பணும். ஹில் ஸ்டேஷன்ல விளையிற பொருள் பிளைனுக்கு வரணும். இப்ப என்ன முறை இருக்குதோ, அப்ப அதே முறை வந்துன்னா பண்ட பரிமாற்று முறையாக பொருள குடுத்து பொருள் வாங்கிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? ஐயா ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கிற ஒரு ட்ரெயின்ல நீங்க ஏறுறீங்க. சரிங்களா? அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட். ஓகேங்களா? வர்ற ட்ரெயின்லாம் பயங்கர ஃபுல்லுங்க. அப்படின்னா, உங்க மன ஓட்டம் என்னவா இருக்கும்? நீங்க விடியறதுக்குள்ள போய் சேர்ந்தாகணும் சென்னைக்கு. வர்ற ட்ரெயின் எல்லாம் 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வருது. ஆனா ட்ரெயின் ஃபுல்லா எல்லாம் ஃபுல் கிரவுட். அப்போ உங்க மன ஓட்டம் என்னவா இருக்கும்? எப்படியாவது ஏறி ஆகணும்னு இருக்கிறோம். எப்படியா ஏறிட்டா போதும்னு இருக்கும். சரிங்களா? இதுக்கு பேரு தான் தேவை. சரிங்களா? இதுக்கு பேர் என்ன? தேவை. எப்படியாவது ஏறிறீங்க. ஓகேங்களா? எப்படியாவது ஏறி விடுகிறீர்கள். ஆனா பயங்கர கிரவுட். கால் வைக்கிறது கூட இடம் இல்ல. எங்கேயாவது சாஞ்சுகிட்டு நிக்கலாமா? அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க. அந்த மாரி ஒரு இடம் கிடைக்குது. போய் சாஞ்சுட்டு நிக்கிறீங்க. இது ஒரு எதிர்பார்ப்பு. முதல்ல எப்படியாவது போனா போதும், எப்படியாவது ஏறிட்டா போதும்னு நினைச்சீங்க. அடுத்தது எங்கேயாவது கொஞ்சம் தாராளமா நிக்கிறதுக்கு இடம் கிடைக்குமான்னு பார்க்குறீங்கல்ல? அது எதிர்பார்ப்பு. அடுத்தது எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. உட்கார்றதுக்கு கூட இடம் இல்ல. ஆனா உங்க மனசுல ஒரு ஆசை. உட்கார்றதுக்கு இடம் கிடைச்சா பரவாயில்லையேன்னு.
நீங்க எந்த இடத்துல நின்னுட்டு இருக்கீங்களோ அது பக்கத்துல உட்கார்ந்து சொல்றாரு, சார் நான் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்குறேன், நீங்க வேணா உட்காந்துங்க. அப்போ உங்களுடைய ஆசையை நிறைவேற்றப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா. புரியுதுங்களா? இல்ல நீங்க ரொம்ப நேரமா நிக்கிறீங்க சார். கால் கடுக்க நிக்கிறீங்க. கால்லாம் வலிக்குது. இப்போ நீங்க உட்கார்றதுக்கு ஒரு இடம் தேடுறீங்க. கிடைக்குதா? அது வலிக்கான ஒரு சொல்யூஷன். இல்ல ரொம்ப கூட்டமா இருக்கு சார். பயங்கர கூட்டமா இருக்குது. வேற வழியே இல்ல. நீங்க படியில தொங்கிக்கிட்டு போற மாரியான ஒரு நிலைமை. நான்லாம் ஒரு காலத்துல சென்னையிலேருந்து சேலத்துக்கு வரும்பொழுது, ட்ரெயின்ல அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல படியிலலாம் தொங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் பின்னாடி மாட்டிருக்க பேகு எங்க வந்து ஏதாவது ஒரு போஸ்ட்ல அடிச்சிருமோன்னுலாம் பயந்திருக்கிறேன் நானு. ஏன்னா ஒரு காலத்துல அவ்வளவு கூட்டம். சென்னையிலேருந்து சேலம் வரைக்கும் கூட தொங்கிக்கிட்டே வந்திருக்கிறேன். படியிலேயே. அவ்வளவு கூட்டம். அந்த மாரி தொங்கிக்கிட்டு வரும்போது, நமக்கு விழுந்துருவோமோன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அத தாண்டி நீங்க கொஞ்சம் உள்ள போயிட்டீங்கன்னா, அந்த பயம் போயிடும். படியில தொங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் விழுந்துருவோமோன்னு பயம் இருக்கும். உள்ள நின்னுட்டு இருக்கிறவங்களுக்கு விழுந்துருவோமோன்னு பயம் இருக்குமா? இருக்காது பாருங்க. அப்போ அந்த படியில தொங்கிட்டு இருக்கிற நானு, உள்ள போயிட்டேன்னா, அப்பாடான்னு இருக்கும். அந்த பயம் போயிடும். அப்ப அந்த பயம் அங்க நிறைவேற்றப்படுகிறது. அதுக்கு ஒரு ஆள் உதவி பண்றாரு. அந்த மாரி தான் நம்ம வாழ்க்கையில நமக்கான ஒரு பயத்துக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது. அதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது. அடுத்தது ஆறுதல். சரிங்களா? நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நிகழ்ச்சியில எல்லாமே நம்ம விரும்புன மாரி மகிழ்ச்சியாவே அமைஞ்சிருமான்னா அமையாது. ஏதோ ஒன்று வலி குடுக்கும். ஏதோ ஒன்று வேதனை குடுக்கும். ஏதோ ஒரு துன்பம் வரும். ஏதோ ஒரு கஷ்டம் வரும். அதெல்லாம் யாரும் போக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஆறுதல் குடுத்தா போதும். ஒருத்தருக்கு லவ் ஃபெயிலியர்ங்க. உடனே அவர் லவ் ஃபெயிலியர் சாங்கா கேட்கிறாரே. எதுக்கு? உடனே அது வந்து வேற ஒரு லவ்வ கிரியேட் பண்ணி குடுத்துருமா? இல்ல. அந்த வலிக்கான ஒரு ஆறுதல் அது. சரி இதெல்லாம் ஏங்க நாம பார்க்கணும்? அப்டின்னா வேற ஒண்ணுமில்ல. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான தொடர்பு எதுலன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், நீங்க அந்தந்த ஏரியாவுல கவனத்தை செலுத்த முடியும். அப்போ ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான தொடர்பு என்னன்னா, 1 தேவை, 2 எதிர்பார்ப்பு, 3 ஆசை, 4 பயம், 5 வலி, 6 ஆறுதல். இந்த 6 கேட்டகரி தான் இருக்குது. அதுக்கு உதாரணமா தான் இப்ப நான் ஒரு ட்ரெயின் பயணத்த உங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? இந்த 6 தான் மாத்தி நம்ம வாழ்க்கையில நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த 6க்கு தான் இன்னொருத்தனுடைய தொடர்பு நமக்கு தேவைப்படுது. சரி ஓகே. இதுக்கும் நம்ம பணத்துக்கும் என்னங்க சம்மந்தம்? அப்டின்னா, இந்த பணம் இருக்கு பாருங்க பணம். அது முதல்ல உருவாக்கப்பட்டதே, இந்த பண்ட பரிமாற்று முறைன்னு சொல்லக்கூடிய பொருள் பரிமாற்ற முறை இருக்கு பாருங்க. இத எளிமைப்படுத்துவதற்காக உருவானது தான் அது. இப்ப எதுக்குங்க நமக்கு Google Pay வந்திருக்குது? சொல்லுங்க பாக்கலாம். பணமா கையில எடுத்து, குடுத்து, மீதி சில்லறைய வாங்கி நீங்க பாக்கெட்ல வைக்கிற வேலையெல்லாம் இருக்கு பாருங்க. அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, உருப்பொருள் தேவைப்படுது. பணம்ன்ற உருப்பொருள், காயின்ற உருப்பொருள் தேவைப்படுது. அந்த உருப்பொருள குடுத்து தான் நீங்க ஒரு உருப்பொருள வாங்குற மாரி இருக்குது. ஆனா இப்ப அதெல்லாம் இல்லாம, சும்மா காத்துலயே நீங்க இங்கருந்து இல்ல ரூ. 500ன்னா 500ன்னு ஒரு நம்பர் அனுப்பிச்சா போதும் அவருக்கு. டிஜிட்டலா ஒரு நம்பரு அவருடைய போன்ல இருந்து என் போனுக்கு வந்துச்சுன்னா, நான் பணமே வந்த மாரி ஃபீல் பண்றேன். புரியுதுங்களா? அப்போ ரூ. 500 அவர் பணம் குடுக்க வேணாம். ரூ. 500 நம்பர் மட்டும் அனுப்பிச்சா போதும். 500ன்ற நம்பர் மட்டும் எனக்கு அனுப்பிச்சா போதும். என் என் Google Payல 500ன்னு அது காமிச்சுச்சுன்னா, ஓகேங்க போங்க. நீங்க என்ன பொருள் வேணா எடுத்துட்டு போங்க அப்டின்றுவேன் நானு. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குது? நம்முடைய உருப்பொருளை சில கையாளுவதற்கு எளிமைப்படுத்தப்பட்ட வடிவம் தான் டிஜிட்டல் வடிவம். அதே மாரி தான் பண்ட பரிமாற்று முறையில பொருட்களை கையாண்டு கொண்டிருந்த மனிதர்கள், அதில இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நீக்கி, அதை எளிமைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் பணம். அப்ப அந்த பணம்ன்றது ஏன் உருவானது அப்டின்னா, பண்ட பரிமாற்று முறையில இருந்த சில நடைமுறை சிக்கல்கள் அத்தனையுமே களைந்தெடுக்கப்பட்டு, ஒரு பொது வடிவத்தில, ஒரு பொது மதிப்பில
சரிங்களா? எல்லாருக்குமான ஒரு பொது விஷயமாக அந்த பணம்ன்றது மாற்றி அமைக்கப்படுகிறது. சரிங்களா? அந்த பணம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இங்க கார்ட்ஸ் விளையாட தெரியும்னு எனக்கு தெரியல. அந்த கார்டு விளையாடும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஸ்ன்னு ஒரு கார்டு இருக்கும். இல்ல. அது ஆஸ் அத நீங்க வந்து 1ஆம் நம்பரா பயன்படுத்திக்கலாம். அடுத்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு ஜாக்கு, கிங்கு, கியூனு. சரிங்களா? கரெக்ட்டா எனக்கு 11, 12, 13 எதுன்னு தெரியல. ஆனா இந்த ஆர்டர் யாராவது தெரியுமா உங்களுக்கு? 10க்கு பிறகு எது எனக்கு தெரியும் 11? ஜாக்கு தெரியும் சார். 11, குயின் 12. ஜாக் 11ஆ? ஆமாய்யா. ஜாக் 11, கியூன் 12, ராஜா வந்து 13, கிங் வந்து 13. ராஜா வந்து கிங் 13. ஓகே. ஆஷ இப்போ வந்து 1ஆ பண்ணிக்கலாம். என்னங்கய்யா? அந்த ஆஷ வந்து 0வாவும் பயன் பண்ணிக்கலாம். அட் a டைம்ல வந்து 14ஆவும் பயன்படுத்திக்கலாம். 14ஆவும் பயன்படுத்தலாம். நல்லது ஐயா. இதுல இந்த ஜோக்கர்னு ஒரு கார்டு வருது இல்லையா? அதனுடைய மதிப்பு என்ன? நீங்க எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னங்க ஐயா? எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஐயா. எங்க வேணாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. இல்லையா? நன்றி, நன்றிங்க. அதே மாதிரிதான் இந்த பண்ட பரிமாற்று முறையில சரிங்களா? எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பு இருந்தது பாருங்க. அந்த மதிப்பை மாற்றி அமைத்து பொது மதிப்பாக எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உருவாக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு பேர் தான் பணம். அது ஜோக்கர் கார்டு மாதிரி. அது தனியா இருந்தா வேல்யூ கிடையாது. அதை எது கூடயா சேர்த்தீங்கன்னா தான் வேல்யூ. பணமும் அப்படிதான். உங்களால வந்துன்னா அந்த பணத்தை கொடுத்து ஏதாவது பொருள் வாங்க முடியலன்னா அந்த பணத்தை வச்சுட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப இந்த பணம்ன்றது அந்த சீட்டாட்டத்துல வரக்கூடிய ஜோக்கர் கார்டு மாதிரி. எங்க வேணாலும் வச்சீங்கன்னா அதுக்கான மதிப்பு அது உருவாயிடும். புரியுதுங்களா? ஒருத்தர் அரிசி கொடுக்குறாரு, அந்த இடத்துல பணத்தை கொடுத்தீங்கன்னா அரிசிக்கு பதில் அரிசி, காய்கறிக்கு பதில் காய்கறி, தங்கத்துக்கு பதில் தங்கம், பெட்ரோல் பெட்ரோல். அப்ப நீங்க அந்த அந்த பணம் எதுவா மாறுது? அது எதுவா வேணாலும் மாத்திக்கலாம். நீங்க அரிசி இருக்குதுன்னா அரிசியை உணவா மட்டும்தான் மாத்த முடியும். பைக் வச்சிருக்கீங்க, அதுக்கான பெட்ரோலா அரிசியை மாத்திக்க முடியுமா? முடியாது. எப்படி ஜோக்கர் கார்டு நீங்க வேணுன்ற இடத்துல வச்சீங்கன்னா அதனுடைய மதிப்பு மாறுகிறதோ, அதுக்கான உண்டான மதிப்பு உருவாகுதோ, அந்த மாதிரி பணத்தை நீங்க உணவாவும் மாத்திக்கலாம், வண்டிக்கான எரிபொருளாவும் மாத்திக்கலாம், உங்களுடைய ஆடையாவும் மாத்திக்கலாம், உங்களுடைய இருப்பிடமாகவும் மாத்திக்கலாம், எதுவா வேணாலும் மாத்திக்கலாம். அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மனிதனுடைய வாழ்க்கை நாகரிக வளர்ச்சி என்பது அல்லது மனிதனுடைய முன்னேற்றம் என்பது இருக்க இருக்க அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய வசதிகளை, அவனுடைய தேவைகளை அழகா பூர்த்தி பண்ணி அவன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவன் வாழ்க்கை எடுத்துட்டு போறதுக்கு ஏத்த மாதிரி சரிங்களா? வசதிப்படுத்தி தருவது. அந்த வசதி எது கொண்டு வந்ததுன்னா பணம் கொண்டு வந்துச்சு. அப்ப முதல்ல மனிதர்கள் பண்ட பரிமாற்று முறையில இருந்தாங்க. அந்த பண்ட பரிமாற்று முறையில அவங்களுடைய முதல் தேவை என்னவா இருந்ததுன்னா, உணவு. முதல்ல அது சரி கட்டப்பட்டது. சரிங்களா? அப்போ உணவு சரி கட்டியாச்சு. 2வது அதுக்கு அடுத்தது, அவன் இனக்குழுக்களாக ஒரு இடத்துல தங்கணும்போது, இருப்பிடம்னு ஒண்ணு தேவைப்படுது இப்போ. ஆரம்பத்துல குகைகள்ல வாழ்ந்தான்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ எல்லா விதமான நிலப்பரப்புலயுமே குகை இருந்தான்னா இல்ல. அதுக்கு பிறகு அவனுக்கு இருப்பிடம்னு ஒண்ணு தேவைப்படுது. அப்ப பண்ட பரிமாற்று முறை அதுக்கு பிறகு என்ன ஆகுது? உணவு தேவையை பூர்த்தி பண்ணப்பட்ட பண்ட பரிமாற்று முறை, அடுத்தது அவனுடைய இருப்பிட தேவையை பூர்த்தி செய்கிறது. அடுத்தது அவனுக்கான ஆடை தேவையை பூர்த்தி செய்கிறது. அதுக்கு அடுத்தது அவனுடைய மகிழ்ச்சிக்கான விளையாட்டு அது இதுன்னு எல்லாம் வருது பாருங்க. அதுக்கான தேவைகள்லாம் அது பூர்த்தி பண்ணுது அப்புறம். எது? பண்ட பரிமாற்று முறையில. இதோட நின்னு போச்சா? அப்படின்னா இல்ல. மனுஷன பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுங்களா? பசியோட இருக்கிற வரைக்கும் முதல்ல பசிய நினைப்பான். பசி போயிடுச்சுன்னா, அதுக்கு பிறகு வேற ஏதாவது நினைக்க தோணும். அப்புறம் அத அடைஞ்ச உடனே அங்கிருந்து வேற ஏதாவது நினைக்க தோணும். காரணம் என்ன? பிரபஞ்சத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்வு என்னது? நகர்தல். அதனால நீங்க உங்க மைண்ட்ல நகராம விட்டாலும் அது உங்கள நகர்த்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் மனுஷன் இன்னமும் அடுத்த கட்டம் என்ன? அடுத்த கட்டம் என்ன? அடுத்த கட்டம் என்னன்னு போயிட்டே இருக்கிறான்.
வேற வழியே இல்ல. அது பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடு. நீங்க நகர்ந்துதான் ஆகணும். ஒருவேளை வாழ்க்கையில நீங்களா முயற்சி செய்து நகரவில்லை என்றால், நீங்க ஒரு கடல்ல கொண்டு போய் கப்பல விட்டுட்டீங்க. கப்பல நீங்க நினைச்ச திசைக்கு நீங்க இயக்கலன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தெரியல. இந்த இயற்கையா ஒரு திசையில அத நகர்த்திட்டு போயிடும். இதேதான் மனித வாழ்க்கையும். சரிங்களா? இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும்னா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்குது. உங்க வாழ்க்கைய நீங்க நினைச்ச திசையில நீங்க இயக்கிக் கொள்ள முடியும். நகர்த்திக் கொள்ள முடியும். ஒருவேளை உங்க வாழ்க்கைய நீங்க நினைச்ச, நீங்க விரும்பின திசையில நீங்க நகர்த்தவில்லை என்றால், இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை செயல்பாடு என்னன்னா நகர்தல். ஆகவே வேற வழி கிடையாது அதுக்கு. அது உங்களை நகர்த்தி தான் ஆகும். அது என்ன பண்ணும்? அது ஒரு போக்குல உங்கள நகர்த்திடும். கடைசியா என்ன பண்ணுவீங்கன்னா, அது கடைசியா போய் முடியும்போது தான் கண்ண முழிச்சு பார்ப்பீங்க. "ஐய்யய்யோ! எனக்கு இது பிடிச்ச வாழ்க்கை இல்லையே" அப்படின்னு. அது முதல்ல இருந்தே நீங்க ட்ரை பண்ணியிருக்கணும். சில பேர் அப்படிதான் பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்கார்ந்துருவாங்க. நான் ஒரு தடவ அப்படிதான் ஏறி உட்கார்ந்துட்டேன் சென்னையில. என்னன்னா, டி நகர்ல பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். பஸ் எடுக்கிறதுக்கு அது 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் ஆகுன்ட்டாங்க. சரி வேற வழி இல்ல. போர்ட பார்த்தோமா, நம்ம போற இடம் தான் அப்படின்னு ஏறி உட்கார்ந்துட்டேன். ஆனா எனக்கு தெரியாது, அது வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி போர்ட மாத்திட்டாங்கன்னு. நானும் உட்கார்ந்து நல்ல சௌகரியமா தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா அது வேற ஒரு சரி ஏதோ ரூட்ட மாத்தி விட்டுருக்கான் போயிட்டு இருக்குன்னு. டிக்கெட் கேட்கிறேன் பாருங்க. கண்டக்டர் அப்பதான் அதிர்ச்சியா கேட்கிறாரு. "ஐயோ! இது அந்த பக்கம் போகாது. இது அடுத்த அடுத்த ரவுண்ட்ல தான் அந்த பக்கம் போகுமாம்." இப்ப எந்த பக்கம் தான் போகுது இது? இது ஒரு பக்கம் போகுது. அந்த பக்கத்துக்கு ஒரு டிக்கெட்ட குடுங்கன்னு வாங்கிட்டேன். வேற என்ன பண்றது? அப்போ நம்ம ஒரு போர்டு பார்த்துட்டு ஏறி உட்கார்ந்துட்டோம். ஆனா கண்டக்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு அது வேற ரூட்ல போ சொல்ட்டாங்க. அவரு போர்டெல்லாம் மாத்திட்டாரு. நமக்கு அது தெரியல. அது தெரியாமலே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் நானு. மக்கள் நெறைய பேர் ஏறிட்டே இருக்கிறாங்க. நானும் என்ன, சரி நம்ம தெரிஞ்ச பக்கத்துல போறோம். எல்லாரும் அந்த மாரி தான் ஏறி இருப்பாங்கன்னு. ஆனா எல்லாரும் கேட்டுட்டு கரெக்ட்டா ஏறிருக்காங்க. நான் மட்டும் தெரியாம ஏறிட்டேன். அப்ப அதனுடைய விளைவு என்னன்னா, திரும்ப அங்க போய் இறங்கி, திரும்ப அங்கிருந்து வேற ஒரு பஸ் புடிச்சு, நான் போ வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தேன். அப்ப இதனால என்ன ஆகும்? தேவையில்லாம வீண் அலைச்சல், இல்ல அலைக்கழிப்பு, நேர விரயம், இல்ல பொருள் விரயம். யோசிச்சு பாருங்க. சரிங்க. இது ஒரு ட்ரிப்ல முடிஞ்சு போச்சு. எனக்கு அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரமோ, 2 மணி நேரமோ தான் என் வாழ்க்கையில அது செலவு பண்ணேன்னா தப்பு கிடையாது. ஆனா வாழ்க்கையே திசை மாறி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அப்போ வாழ்க்கையில நம்ம ரொம்ப கவனமா இருந்து நம்ம டிரைவ் பண்ணணும். அப்ப டிரைவ் பண்றதுக்காக தான் நான் இவ்ளோ விஷயங்கள உங்க மனசுல சேர்க்கிறேன் இப்போ. ஏன் மனுஷன் வந்து ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் நகர்ந்தான் அப்படின்னா, நகர்தல் என்பது பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை பொது விதி. அத வந்து பிரபஞ்சத்தால கூட தடுக்க முடியாது. நகர்ந்தே தீர வேண்டும். நகர்ந்தால் தான் பிரபஞ்சம்னு ஒண்ணு உயிர் வாழ முடியும். நம்ம சொல்றோம் பாருங்க, இந்த பிரபஞ்சம்ன்றது இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு. அவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்சமே நகர்ந்தா தான் அது உயிர் வாழ முடியும். இல்லன்னா பிரபஞ்சம்னு ஒண்ண பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க, நானும் பேச மாட்டேன். அது நம்மள விட பெருசு, நம்மள விட பெரிய சக்தி கொண்டது. இந்த பிரபஞ்சம் தான் இந்த உலகத்துல எல்லாம்னு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அது காரணம் என்ன? அது நகர்ந்து கொண்டிருக்கிறதுனால தான். அந்த நகர்தல்ன்ற ஒண்ணு பிரபஞ்சத்துல இல்ல அப்படின்னா, அது வெறும் செத்த பாம்பு தான். அப்போ நகர்தல்ன்ற அந்த அடிப்படை விதிய பிரபஞ்சத்தால கூட இப்ப நிறுத்த முடியாது. ஏன்னா, அது இல்லன்னா பிரபஞ்சம் இல்ல. அப்ப அந்த வகையில நமக்கு ஒவ்வொன்றுமே வந்துன்னா, இல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம பார்த்தோம் நம்ம. அந்த நகர்தல்ல தான் முதல்ல நாம் பார்த்த ஒரு நகர்தல் என்னன்னா, பரிமாணம். இந்த பிரபஞ்சத்தினுடைய முதல் நகர்தல் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்குது? 0 பரிமாணத்திலிருந்து ஆரம்பிச்சு, இல்ல. அப்புறம் வந்து என்னன்னா, ஒற்றை பரிமாணம், இரட்டை பரிமாணம், அப்புறம் முப்பரிமாணம். இப்படி பரிமாணத்துல வளர்ச்சி. சரி அதோட நின்னு போச்சான்னா, அப்புறம் அந்த பரிமாணத்திலேயே வந்து என்னன்னா, அங்கிருந்து அதுக்கடுத்து பரிணாம வளர்ச்சி. இந்த வளர்ச்சின்னு நம்ம சொல்றதே நகர்தல தான் குறிப்பிடுறோம். வேற ஒண்ணும் இல்ல. அது நமக்கு புரியிற மாரி இருக்கணுன்றதுக்காக தான் அது பேர் வளர்ச்சின்னு சொல்றோம். வாழ்க்கையில உயர்ந்துட்டீங்களா? அப்படின்னு கேட்கிறோம்ல, அந்த உயர்வுங்கிறது நகர்தல். வளர்ச்சிங்கிறது நகர்தல். முன்னேற்றம்ன்றது நகர்தல். இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அதுக்குள்ள இருக்கிற ஆழமான விஷயம் என்ன? நகர்தல். அப்ப எல்லாமே நகர்தல் தான். நகர்தல் தான் அடிப்படை.
செயல் திட்டம்னு சொல்றீங்க இல்லையா? ஒரு செயலுக்கு திட்டம் தீட்டணும். எதுக்காக திட்டம் தீட்டணும்னா, அந்த அந்த செயல் வழியாக நாம் ஏதோ அடைய நினைக்கிறோம் பாருங்க. அத அடைவதற்காக நாம் அதுக்கான செயலை வந்து முன்கூட்டியே திட்டமிடணும். அதுதான் செயல் திட்டம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல இருந்து எதையோ ஒண்ணு அடைய நினைக்கிறீங்கல்ல, உங்கள பொறுத்தவரைக்கும் தான் அது குறிக்கோளு, லட்சியம், நோக்கம் அது இது நொட்டு நொசுக்குலாம் சொல்லுவீங்க. பிரபஞ்சத்த பொறுத்தவரைக்கும் அது ஒரு நகர்தல் அவ்வளவுதான். நீங்க இங்க இருந்து அங்க நகர்றீங்க. அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றீங்க. நகர்ந்து கொண்டே இருக்கணும் அவ்வளவுதான். பிரபஞ்சத்த பொறுத்தவரைக்கும் அது நகர்ந்து கொண்டே இருக்கணும். என்னைக்கு பிரபஞ்சம் உருவானதோ, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்குது. அதான் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி தெரியுங்களா? வினாடிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல நகருது. பிரபஞ்சம் பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வினாடிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து கொண்டு இருக்கதாம். யோசிச்சு பாருங்க. அது பிறந்தே 1400 கோடி வருஷம் ஆயிடுச்சு. இல்ல ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி 13.8 பில்லியன் இயர். அதாவது 1380 கோடி வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அவ்வளவு கோடி வருஷமா அது இன்னும் நகர்ந்துகிட்டே தான் இருக்குது. இனிமேலும் நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப நகர்தல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த வகையில நாம என்ன பண்ணணும்னா, பண்ட பரிமாற்று முறையில இருந்து பண பரிமாற்று முறைக்கு நகர்ந்து தான் ஆக வேண்டும். காரணம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல ஒரு வடிவத்துக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அந்த வடிவம் முடிஞ்ச உடனே அது வேற ஒரு ஃபார்மா நகர்ந்தாகணும். பல பேர் தொழில்ல ஃபெயிலியர் ஆகுறது எங்க தெரியுங்களா? ஒரு தொழிலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதை பிரம்மாண்டப்படுத்துவதும், அந்த தொழில்ல நீங்க மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 10 ஆண்டுகள் தான். அப்போ ஒரு தொழில நீங்க 10 ஆண்டுகள் சென்டர் பண்ணிட்டீங்கன்னா, ஒண்ணு அந்த தொழில வேற ஒரு இடத்துக்கோ, வேற ஒரு ஊருக்கோ, வேற ஒரு நாட்டுக்கோ நீங்க அத நகர்த்தி ஆகணும். அல்லது வேற ஒரு தொழிலுக்கு நீங்க நகர்ந்தாகணும். நீங்க என்னதான் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் பண்ணா கூட, ஒரே பிசினஸ்ல நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல வெற்றி பெற முடியாது. ஒண்ணு அந்த பிசினஸ வேற ஒரு இடத்துக்கோ, ஊருக்கோ, நாட்டுக்கோ நீங்க நகர்த்தணும். அல்லது 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 வேறொரு வியாபாரத்தின் வழியாக நீங்க நகரணும். அதனால தான் உலக பணக்காரர்கள் அத்தனை பேருமே ஒரே ஒரு தொழில் செய்றவங்க யாருமே கிடையாது. ஒரே ஒரு தொழில் செஞ்சு உலக பணக்காரர் ஆனவங்க யாரா இருக்காங்களா? யாருமே இல்ல. அதே போல அந்த பொசிஷன தக்க வைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா, ஒரே தொழில்ல இருந்து யாரும் அந்த பொசிஷன தக்க வைக்கவும் இல்ல. அதே போல ஒரே பொசிஷன்ல நீங்க 10 ஆண்டுகளுக்கு மேலவும் இருக்கவும் முடியாது. ஒண்ணு நீங்க மேல போய் ஆகணும், இல்ல கீழ வந்தாகணும். ஏன்னா பிரபஞ்சத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கான ஒரு இடம் கொடுக்குதுன்னா, அந்த இடத்துக்கான அதிகபட்ச காலகட்டம் 10 ஆண்டுகள் தான். ஒண்ணு அந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க மேல போகணும், இல்ல கீழ வரணும். ஏதோ ஒண்ணு நகர்ந்தாகணும். அதனால தான் நீங்க உலக பணக்காரர்கள் பட்டியல் வரிசையில் எடுத்தீங்க. நம்பர் 1 இடத்துல அதிக காலம் இருந்தவரு பில் கேட்ஸ். அவரு கூட எவ்வளவு நாள் இருந்திருக்காருன்னா, 11 வருஷம் தான் நம்பர் 1 இடத்துல இருந்தாரு. அதுக்கு பிறகு மேல போனாரு, கீழ வந்தாரு, மேல போனாரு, கீழ வந்தாரு. இப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்போ நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அதுல மோனோபோலியா இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட 10 வருஷம் தான் இருக்க முடியும். அப்ப இந்த உண்மை உங்களுக்கு முதல்ல புரியணும். சரிங்களா? நாம என்ன பொசிஷனுக்கு போனாலும், அந்த பொசிஷன்ல இருந்து அதிகபட்சமாக பிரபஞ்சம் நமக்கு குடுக்குற வாய்ப்பு என்னன்னா, 10 ஆண்டுகள் தான். அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும்? அந்த இடத்துல இருந்து நீங்க முன்னாடி நகரணும், இல்ல பின்னாடி நகரணும். நகர்ந்தே தீரணும். நீங்கள் நகரவில்லை என்றால் பிரபஞ்சம் உங்களை நகர்த்திவிடும். நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். பணம்ன்றத மனுஷன் உருவாக்குனான்னு. இந்த உலகத்துல எது எது எப்பப்ப உருவாக்கப்பட வேண்டும், எப்பப்ப நகர வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது பிரபஞ்சம் தான். புரியுதுங்களா? எப்படி பகவத்கீதையில அர்ஜுனன் வந்து கர்ணனை கொன்னுட்டு, ஐயையோ! நான் கொன்னுட்டேன்னும்போது, கண்ணன் அங்க கர்ணனுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, இது அர்ஜுனனுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, "நீ எதையும் செய்யல. செஞ்சதெல்லாம் நான் தான்." சரியா? "உன்னை படைத்ததும் நான் தான். உன்னை பேச வைத்ததும் நான் தான். உன்னை சிந்திக்க வைத்ததும் நான் தான். உன்னை செயல்பட வைத்ததும் நான் தான். சரியா? உன்னை அழிக்க வைத்ததும் நான் தான். அதனால நீ எதையுமே செய்யல. நீ ஒரு கருவி மட்டும் தான். எல்லாம் செஞ்சது பூரா நான் தான்." அதே மாரி தான் இந்த உலகத்துல வரக்கூடிய அத்தனை உருப்பொருட்களும் பிரபஞ்ச சக்தியினுடைய
ஒரு கருவி. பிரபஞ்சம்ன்றது என்ன? பேராற்றல் தான் பிரபஞ்சம். அந்த பேராற்றலுடைய கருவிகள் தான் இத்தனை உருப்பொருட்களும். இத்தனை உருப்பொருட்களை வச்சுக்கிட்டு அதனுடைய ஆற்றலை கொண்டு அது என்ன பண்ணுதுன்னா நம்மளெல்லாம் ஒரு கருவியா பயன்படுத்தி அது பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். அப்ப அந்த வகையில பண்ட பரிமாற்று முறைன்னு ஒண்ணு கிரியேட் ஆனதும் பிரபஞ்சத்தால தான். பணம் பரிமாற்று முறைன்றது ஒண்ணு கிரியேட் ஆனதும் பிரபஞ்சத்தால தான். இன்னைக்கு நம்ம வந்தாச்சு. எந்த உலகத்துக்கு வந்தாச்சு? டிஜிட்டல் மணிங்கிற உலகத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு காரணமும் பிரபஞ்சம் தான். சரி, அப்போ வேலுமதன் சார் சொல்றாரு, சார் எல்லாத்துக்கும் காரணம் பிரபஞ்சம் தானே. இன்னைக்கு நம்ம ஆபீஸ் போவோனா ஏதாவது கேட்டான்னு வச்சுங்க, சார் நான் முடிவெடுக்கல சார், பிரபஞ்சம் தான் முடிவெடுத்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். எல்லாமே பிரபஞ்சம் தான் காரணமா இருந்தாலும் கூட, நல்லா புரிஞ்சுங்க, எல்லாத்துக்குமே பிரபஞ்சம் தான் காரணமா இருந்தாலும் கூட மேஜர் டிசிஷன் அதை எடுத்துட்டு உங்களுக்குள்ள என்ன ப்ரோக்ராம் பண்ணணுமோ அதை பண்ணிடும். இப்போ கம்ப்யூட்டரை ஒரு நிறுவனம் தயார் பண்றாங்க, சரிங்களா? தயார் பண்ணி நம்மகிட்ட வித்துட்டாங்கன்னு வச்சுங்க, நாம என்னென்ன சாஃப்ட்வேர் எல்லாம் போட்டு இயக்குறோமோ நமக்கு தான் தெரியும். புரியுதுல்ல? அதுக்குள்ள என்ன ஹார்ட்வேர் இருக்குது, இல்ல என்ன சாஃப்ட்வேர் போட்டா இயங்கும், அது எல்லாமே அந்த கம்பெனிக்கு தெரிஞ்சாலும் கூட, இப்ப என்ன போட்டு இயக்குறோன்றது நமக்கு தான் தெரியும். அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, எல்லாமே அது முடிவு செஞ்சாலும் அது என்ன பண்ணுதுன்னா, எல்லா பொருட்களையும் 2ஆ பிரிக்குது. எப்படி பிரிக்குதுன்னா, சில பொருட்களை தான் இயக்கக்கூடிய பொருட்களாக வைத்துக் கொள்கிறது. சில பொருட்களை அதுவாக இயங்குற பொருளா மாத்தி அமைச்சு விடுகிறது. சொல்லுங்க நகிரிச்சா. இந்த கம்ப்யூட்டர் உதாரணம் தான். அதாவது கம்ப்யூட்டர் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணல, பட் அதுல யூஸ் பண்றது என்ன யூஸ் பண்ணிக்கிறோமோ அது நாம நிர்ணயம் பண்றோம். அந்த இடத்துல தான் நம்மளோட விதியை நாம தான் எழுதுறோம். அதேதாங்க ஐயா, சிறப்பு. இப்ப அந்த வகையில இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, எல்லா பொருளையும் 2 வகையில இயக்குது. என்ன எப்படி இயக்குதுன்னா, 1 அதனுடைய கட்டுப்பாட்டுல வச்சு அது இயக்குது. 2 அது அதுவா கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இயங்கிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருது. அந்த வாய்ப்புக்கு பேர் தான் என்னன்னா உயிர். அப்ப நீங்க உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாம் 2ஆ பிரிச்சிடலாம். என்ன? உயிர் உள்ளது, உயிர் அற்றது. மேக்ஸிமம் அவ்வளவுதான் நீங்க கேட்டகரி பண்ண முடியும். 3வது கேட்டகரி தான் பண்ண முடியுமா அதுல? யோசிச்சு பாருங்க. 3வது கேட்டகரியே பண்ண முடியாது. உயிர் உள்ளது, உயிர் அற்றது, அவ்வளவுதான். அப்போ எதெல்லாம் உயிர் உள்ளதோ அதெல்லாம் வந்துன்னா தானாக இயங்கிக் கொள்வதற்கான ஒரு பொது விதியை உருவாக்கி பிரபஞ்சம் கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே நகருதல் தான். அந்த வகையில பண்ட பரிமாற்று முறையிலிருந்து பண பரிமாற்று முறைக்கு நாம் மாறுகிறோம். இதுவும் பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடு தான். இருந்தாலும் அதுல நம்முடைய பங்களிப்பும் இருக்கின்றது. ஆச்சுங்களா? அடுத்தது பண்ட பரிமாற்று முறையில இந்த பொருட்களுக்கு பிறகு பண்ட பரிமாற்று முறையில் இருக்கும்போது அந்த பொருட்கள் மனிதர்களுக்கு பயன்பட்டது, விலங்குகளுக்கு பயன்பட்டது, பூச்சிகளுக்கு, எறும்புகளுக்கு, ஈக்களுக்கு என்று எல்லா விதமான உயிரினங்களுக்கு பயன்பட்டது. எப்போ? பண்ட பரிமாற்று முறையில இருந்த பொருட்கள் இருக்கும்பொழுது. ஆனா எப்ப நம்ம முதல்ல பணம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சோமோ, நல்லா மனசுல போட்டு வச்சுங்க. பணம் என்பது இந்த உலக உயிர்களில் மனிதனுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய ஒரு பொருள். புரியுதுங்களா? வேற எந்த உயிரினத்துக்காவது பணம் பயன்படுமான்னு யோசிச்சு பாருங்க. அப்ப வேற எந்த உயிரினத்துக்கும் பணம் பயன்படாது. மனிதனுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய ஒன்றை யார் கண்டுபிடித்தது? மனிதர்கள் கண்டுபிடித்தார்கள். எதற்காக அப்படின்னா, மனித வாழ்க்கையை சௌகரியமாக மாற்றுவதற்கும், மனித வாழ்க்கையை எளிமையாக்குவதற்கும், மனிதனுக்கு தேவையானவற்றை எல்லாம் அவன் விரைவாக பெறுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பணம். கௌதமன் ஐயா லைன்ல இருக்கீங்களா? இல்ல பணத்துல முழுகிட்ட மாதிரி தெரிஞ்சது எனக்கு. அதுக்காக தான் கேட்டேன். அப்போ பணம்ன்றத உருவாகும் பொழுது
அதுக்குள்ள என்ன கருப்பொருள் உள்ள வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. காரணம் என்ன? அன்னைக்கு அதுக்கான போதிய அறிவு நம்மகிட்ட இல்ல. ஆனா இன்னைக்கு அத தெளிவா பார்க்கக்கூடிய அளவுக்கு அறிவு வளர்ச்சிய நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிறது. இப்ப பணத்துக்குள்ள என்ன கருப்பொருள் இருக்குன்னு இப்ப நம்மளால உணர முடியும். சரி. நம்ம நாளையிலிருந்து இந்த பணத்தினுடைய டெப்த் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பாடத்திட்டத்தை இதோட நிறைவு செய்யலாம். இதிலிருந்து யாருக்கேனும் கேள்விகள், கருத்துகள் எதனும் இருந்தால் தெரிவிக்கலாம், கேட்கலாம். சொல்லுங்க அருணகிரியா. கேள்வி இல்லை ஐயா, ஒரு கருத்து மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. பணம் என்பது ஒரு விளைவு, செல்வம் என்பது ஒரு விளைவு, ஆரோக்கியம் என்பது ஒரு விளைவு, நோய் என்பது ஒரு விளைவு, உங்களுடைய எடை, உடல் எடை என்பது ஒரு விளைவு. நாம் இந்த காரண காரிய உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணம் பற்றாக்குறை தான் தங்களுடைய பிரச்சனை என்று சிலர் கூறுவதை நாம் கேட்டிருப்போம். ஆனால் உண்மையில் பணம் பற்றாக்குறை ஒருபோதும் பிரச்சனை அல்ல. அது ஒரு அறிகுறி மட்டுமே. அதற்கு கீழே நடந்து கொண்டிருப்பவற்றை வெளிப்படுத்துகின்ற அறிகுறி தான் அது. பண பற்றாக்குறை என்பது ஒரு விளைவு. அதன் மூல காரணம் எது? உங்களுடைய மூல காரணத்தை சரி செய்யாமல் உங்களால் அதனுடைய விளைவை சரி செய்ய முடியாது. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வேற யாருக்கான ஏதாவது கேள்வி இருக்குதா ஐயா? ஏழுமலையா, கேளுங்க ஐயா. நாம ஏற்கனவே பார்த்த வகுப்புகள்ல ஒரு தொழில் லாப நோக்கம் அடைவதற்கு, விருத்தி அடைவதற்கு 10 ஆண்டுகள் அந்த கெடுன்னு சொல்றோம். அதே இப்போ பிரபஞ்ச விதியின்படி 10 ஆண்டுகளுக்குள் அவரது அந்த தொழில் நகராமல் இருந்தால் நீங்க பண்ணலனா கூட அதை பிரபஞ்சம் மாத்தி அமைக்கும்னு சொல்றீங்க. இதுல எது உண்மை? அப்ப 10 ஆண்டு தொடர்வது சரியானதா, அல்லது இந்த 10 ஆண்டுகளை முடிச்சு நாம வேற ஒரு இடத்துக்கு போயிருது சிறப்பா? இல்லைங்க, ரெண்டுமே ஒண்ணுதானேன்ற. இரண்டுமே ஒன்றுதாங்க ஐயா. புரியுதா உங்களுக்கு? அதான் புரியல. அதாவது இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஒரு நிலையில் இருப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்பு 10 ஆண்டுகள். சரிங்களா? ஒரு தொழிலை வெற்றி பெறுவதற்காக நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள். அப்போ நாம என்ன சொல்லணும்னா, ஒரு தொழிலை வெற்றி பெறுவதற்காக நீங்க 10 ஆண்டு போடக்கூடிய உழைப்பு, ஒண்ணு அந்த தொழிலை 10 ஆண்டுகள் கழிச்சு வெற்றி அடை செஞ்சிருக்கணும், இல்லைன்னா தோல்வி அடை செஞ்சிருக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க நகர்ந்துதான் ஆகணும்ன்ற. அது சரி. கரெக்ட். சரிங்க. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒண்ணு மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ நகர்ந்து இருந்திருக்க வேண்டும். அதாவது நீங்க 10 வருஷமா என்ன பண்ணலாம்னா அதை வெற்றி பெறுவதற்காக செயல்படுத்தலாம். ஆனா 10 வருஷம் முடியும் போது ரிசல்ட் வந்தாலும் இல்லையா? கட்டாயம். அந்த ரிசல்ட் ஒண்ணு வெற்றி இருக்கும், இல்ல தோல்வி இருக்கும். புரியுதுங்களா? அதுக்குதான் நம்ம என்ன சொன்னோம், 10 வருஷம் போடுங்கன்றோம். புரியுதுங்களா ஐயா? புரியுது. இப்ப புரியுது. நன்றிங்க. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. நான் அதுக்குள்ள ஒரு போன் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அடுத்த ப்ரோக்ராம் இன்னும் 5 minutes தான் இருக்கு. அருணகிரி ஐயா, நீங்க சொன்னீங்கல்ல ஒரு 6 விஷயங்கள் சொல்லுங்க. பணம் இல்ல, நம்ம காரண காரிய உலகத்துல தான் வாழ்றோம். அது அப்படியே பிளைண்டா இது பண்ணாம நாம விளைவுன்னு சொல்லி சொன்னீங்கல்ல ஒரு 6 விஷயங்கள். ஆமா. பணம் என்பது ஒரு விளைவு, செல்வம் என்பது ஒரு விளைவு, ஆரோக்கியம் என்பது ஒரு விளைவு, நோய் என்பது ஒரு விளைவு, உங்களுடைய உடல் எடை என்பது ஒரு விளைவு. நாம் காரண காரிய உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரண காரிய உலகம். காஸ் அண்ட் எஃபெக்ட்.
அதாவது இப்ப நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்துல 4448 நோய்கள் இருக்கு இல்லைங்களா? ஆமா. அதை கான்சென்ட்ரேட் பண்ணாம ஆரோக்கியன்ற ஒற்றை விஷயத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா தீர்வு வந்து ஆரோக்கியம். அப்ப பண பிரச்சனைன்னு நம்ம எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கும் அது பழக்கத்துல இருந்திருக்கும். அந்த பண பிரச்சனைக்கு காரணம் மூலம் என்னவோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா பணத்தை வந்து ஈஸியா நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அதான் இதனோட ஒட்டுமொத்த நீங்க சாரம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்குதா? நிறைவு செய்யலாமா? ஐயா நிறைவு வணக்கம். செய்யலாம் ஐயா. ஐயா, ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வள்ளுவத்துக்குள்ள என்னால வரவே முடியலைங்க ஐயா. எப்படி போட்டாலும் உள்ள லாகின் ஃபெயில்டுன்னு வருது. அப்படிங்களா? ஏதாவது மாற்று ஏற்பாடு இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. மாற்று ஏற்பாடு என்னன்னா, நீங்க ஆமா யூடியூப்குள்ளேயும் போக முடியாது. என்னங்க ஐயா? அம்மா இப்ப எப்படிமா வந்திருக்கீங்க? இதுல வந்துட்டு ஐயா அதுல வர முடியல. இதுல மெயில் போட இதே வேண்டியது. மாதிரி முயற்சி பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். இதே முயற்சி அப்படித்தான் நாமளும் 2 நாள் கிளாஸ் விட்டுட்டோம். அப்புறம் இதே முயற்சியில் தான் வந்திருக்கும். இல்லைங்கய்யா, இங்க இருக்கிற செட்டிங் வேற, அங்க இருக்கிற செட்டிங் வேற. அதனால அவன் சொல்றது கரெக்ட் தான். அது நாராயண ஐயாக்கு தான் தெரியும் அந்த செட்டிங் எப்படின்னு. உங்களுடைய மெயில் ஐடி போட்டு உள்ள வரணுமாமா? சரிங்க ஐயா, நேத்தெல்லாம் மெயில் ஐடி போட்டனுங்க, உள்ள லாகின் ஃபெயில்டுன்னு வந்துச்சு. சரிங்க ஐயா, நான் முயற்சி பண்றேனுங்க. ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இல்ல அதாவது என்னன்னா, உங்க மொபைல்ல என்ன மெயில் ஐடி இருக்குதோ அதே மெயில் ஐடி போடணும். என்னங்க ஐயா? உங்க மொபைல்ல இருக்கு இல்லையா, உங்க மொபைல்ல ஆமாங்க. அது எந்த மெயில் ஐடியில இயங்கிட்டு இருக்குதோ அதே மெயில் ஐடி போடணும். சரிங்க ஐயா, ஓகே ஓகேங்க. அப்பதான் உள்ள வரும். நீங்க நான் நேற்று அதே நானும் ட்ரை பண்ணேன். அது போட்டுட்டு லாஸ்டா எனக்கு வந்து பாஸ்வேர்டு கிடைச்சு. பாஸ்வேர்டு கோடு வந்து 100200 கொடுத்தேன். அது இன்கரெக்ட்னே வருது. நானும் எதுவும் தப்பு பண்றேன்னு எனக்கும் தெரியல. நான் எல்லாமே பண்ணிட்டேன். ரீசெட் பண்ணி ஜூம்ல போயிட்டு மெயில் ஐடியை கொடுத்து எல்லா லிங்கையும் வந்து கடைசியா பாஸ்வேர்டு கிடையாது. பாஸ்வேர்டு 100200 தான். அது கொடுத்தாலும் இன்கரெக்ட்னே தான் வருது. பாஸ்வேர்டு தான் மாத்திருக்காரா? நாராயண ஐயா கேட்டுக்கலாம். பாஸ்வேர்டு எல்லாம் மாறல ஐயா. எங்க செட்டிங் தான் ஏதோ அலைன்மெண்ட் மாறி இருக்கலாம். புரியல, எனக்கும் புரியல. நான் ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டேன். டைம் இல்ல. நன்றிங்க ஐயா. நிறைய நன்றி. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம்.